உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானால் உண்டாகக்கூடிய மாளவிகா யோகம். தனது ராசிக்கு 10ஆம் பாவமாகப்பட்ட சனி பகவானின் வீட்டில் சனி பகவான் வீடு மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கு அது உச்ச வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மீண்டும் 28ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துல இருந்து 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு போவார். அப்போது அது வரைக்குமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாளவிகா யோகம், 10ஆம் பாவத்தில் கிடைக்கக்கூடிய மாளவிகா யோகம், குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் சரி, செய்யக்கூடிய தொழிலும் சரி, நீங்கள் எடுத்த காரியம் அது சுபகாரியமாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியில் உருவாக்கக்கூடிய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, மாபெரும் மேன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கால அமைவு தான் இந்த மாளவிகா யோகம். இந்த மாளவிகா யோகம் ஒரு இடத்துல இருந்தால் சகல சௌபாகியங்களையும், திடீர் யோகம், குறிப்பாக சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு கால அமைவாக இது இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைவு எல்லாருக்குமே அமையாது. சுக்கிர பகவான் தனது நட்பு கிரகமாகப்பட்ட சனி பகவானின் வீட்டில் நின்று அந்த வீட்டில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மாபெரும் பலமான வீடாகப்பட்ட அந்த வீடு செவ்வாய்க்கு உச்ச வீடாக இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய அற்புத மேன்மைகள். அப்போ இந்த சுக்கிரன் யார்? உங்களுடைய வீட்டிற்கு எந்த அதிபதி? 1 தனஸ்தானாதிபதி, 2 7ஆம் வீட்டிற்கு அதிபதி. முதலில் இந்த 2 பாவமும் உங்களுக்கு பலம் பெறும். 2வது உங்களுக்கு 10ஆம் பாவம் பலம் பெறும். அப்ப இந்த 3 பாவங்கள் ஒருத்தருக்கு பலம் பெறுவது மட்டுமல்லாம இவர் நின்ற இடத்தில் இருந்து இவர் பார்க்கக்கூடிய இடம் பலம் பெறும். அந்த பார்க்கக்கூடிய இடம் எது? உங்களுடைய 4ஆம் பாவம். 4ஆம் பாவம்ன்றது என்ன? உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை, பொருளாதாரம், வண்டி, வாகனம், பூமி, உங்களுடைய வீடு, அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம், இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைவுகளை உண்டாக்கக்கூடிய பவர் இந்த சுக்கிரனுடைய பார்வைக்கு கிடைக்கக்கூடிய அமைவு. அப்போது இந்த 4 பாவங்களும் உங்களுக்கு மாபெரும் மேன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாளவிகா யோகம். அப்போது மேஷராசி அன்பர்கள் எப்படி ரொம்ப தெளிவானவங்க, சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க, எப்படி வேணாலும் இருக்கிறத வாழ்க்கையில் இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும்ட்டு உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு நேர்மையாக, யதார்த்தமாக, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வாழக்கூடியவங்க. ஒரு தப்பு கண்ணுக்கு எதில் தெரிஞ்சதுன்னா அங்கேயே தட்டி கேட்பீங்க, ஓப்பனாக பேசுவீங்க. அது உங்களை மனசு எப்பவுமே ஏற்றுக்காது. ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்குன்ற ஒரு கணக்கு போடுறதை மட்டும் அல்லாமல் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க, யதார்த்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி வந்து பேசக்கூடிய உங்களுடைய நலனை கருதி வாழுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை அளிக்கணும்னு நினைப்பீங்க. ஒருத்தருக்கு உதவி செய்யலைனாலும் உபதரியும் எந்த விதத்தில் செஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சி வாழக்கூடியவங்க தான் மேஷராசி என்பவர்கள். ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையில் முதன்மையாக போய் நிற்கக்கூடியவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. எந்த ஒரு மருத்துவ சிகிச்சை சார்ந்த ஒரு ஆக்சிடென்ட்டே ஆகிடுச்சு ஒரு இடத்துலன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த இடத்துல பார்த்ததும் உடனே ஓடி போய் ஒரு உதவி செய்யக்கூடியவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைச்சவங்க நீங்கள். ஆனால் வெளிப்படையாக பளிச்சுன்னு பேசுவீங்க. இந்த மறைச்சு பேசுறது, முன்னாடி விட்டு பின்னாடி போய் அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வ அனுகூலம், தெய்வ அனுகிரகம், தெய்வத்தை சதா நினைக்கக்கூடியவங்க நீங்கள். எதை நினைச்சாலும் எதை செஞ்சாலும் தெய்வத்தை நினச்சிட்டு செய்வீங்க. தெய்வத்தினுடைய வார்த்தை பேச்சை சொல்லிட்டு தான் உங்களுடைய அடுத்த வேலையே தொடங்கும். அப்பேற்பட்ட ஒரு தெய்வ அனுகிரகம் மட்டும் அல்லாமல் சகல அம்சங்களும் நிறைந்த இந்த மேஷராசி காலப்புருஷனுக்கு 1ஆம் வீடு. இந்த வீட்டில் தான் சூரிய பகவான் அவருக்கு உச்ச வீடாக இந்த இடம் திகழும். அப்போது உங்களுடைய முயற்சிகள் ஏனோதானோன்னு இருக்காது. டாப் 10ல் நம்பர் 1ஆக வரணும். எதுலேயும் உயர்தரமான நிலையில் நிற்கணும். நினச்சதை முடிக்கணும். முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. சாப்பிட்ற சாப்பாடு கூட உங்களுக்கு அது முழுமையாக
மனசு நிறையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க. தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தால் அந்த பங்கத்தை எந்த விதத்துலையும் ஏற்றுக்க மாட்டீங்க. அது 10 ரூபா அதில் இங்கே நஷ்டமானாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த இடத்துல தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு நிற்பீங்க. அப்பேற்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு என்னன்னே தெரியல. சில கிரகங்களுடைய வக்ர நிலைகளும் சில கிரகங்களுடைய நிலையும் உங்களுக்கு இனம் புரியாத வழி வேதனைகளை கொடுத்துருச்சு. நல்லது கொடுக்கக்கூடிய கிரகங்களும் வக்ர நிலை அடையும் பொழுது எதிர்மறைவாக அவங்களுடைய வேலைகள் இருக்கும். இதனால் சில நல்ல விஷயங்கள் தடைப்பட்டு உங்களுடைய முயற்சிகள் யாரை நம்பி ஒரு பார்ட்னர்ஷிப்பால் நம்பி ஒரு வேலையில் இறங்கி அந்த பார்ட்னர்ஷிப்பாலேயே பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. ஏன்னா பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் விளங்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் தான் அந்த இடத்துல கஷ்டப்பட்டுருப்பீங்க. இதோ உனக்கு நான் எல்லாம் தரேன், நீ இறங்குன்னு சொன்னவங்க திடீர்னு இறங்கினதுக்கப்புறம் கைவிட்டிருப்பாங்க. அடுத்த நிமிடமே திக்கு முக்கள் ஆடிட்டு இருப்பீங்க. வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல வாங்கி எதையாவது ஒன்று பண்ணி முடித்து வெளியில் வரணும்னு நினச்ச அந்த விஷயம் இன்னைக்கு கை கொடுக்குற நேரத்தில் கை கொடுக்காம போகி இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை, செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உருவாயிடுச்சு. குடும்ப ரீதியில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு சொந்த பந்தம் உடன் பிறப்புகளுக்கு பெற்றவங்களுக்காக பாடுபட்டீங்க. கடைசியில் இன்னைக்கு அவங்களே உங்களை எதிரியாக நிற்கக்கூடிய நிலைமை, துரோகிகளாக மாறி முதுகில் குத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் நிறைய மேஷராசி என்பர்கள் கடந்து வந்தீங்க. ஏன் பெத்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நிர்கதியாக ஒரு நிராயுதபாணியாக இன்னைக்கு வீதியில் நின்னவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. ஏன்னா அந்த மேஷராசி அன்பர்களுக்கு எப்பவுமே இலக்கிய மனசு அதிகம். தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்குன்ற மனசு உண்டு. கண்டிப்பாக அந்த நல்லது, அந்த நல்ல எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இங்கே விதைச்சதை தான் முளைக்கும், நாம் நினைக்கிறது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் நல்லது நினச்சது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்கள் விதைச்சது வரக்கூடிய காலகட்டங்களில் முளைக்குது. ஏன்னா நல்லதை விதைச்சிங்க இல்லையா, அது மீண்டும் முளைக்கும் வரக்கூடிய காலம். இந்த 2025 உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்கும். அப்பேற்பட்ட காலகட்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு முதற்படியாகவும் ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான ஒரு காலமாகவும் இந்த மாளவிகா யோகம் உங்களுக்கு அமைச்சு வருது. இந்த மாளவிகா யோகம் உங்களுக்கு எந்த இடத்துல வருதுன்னா 10ஆம் பாவத்தில் வருது. 10ஆம் பாவம் முதல் பலம் வரும். அப்போ அந்த இடத்துல தொழிலில் டாப் லெவலில் நீங்கள் வந்துடுவீங்க. எந்த பார்ட்னர்ஷிப் உங்களை கைவிட்டாங்களோ, யார் எந்த தொழில் ரீதியில் யார் ஏற்றுமதி இறக்குமதி எங்கே வாங்கினீங்க எங்கே கொடுத்தீங்க, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிரிலே மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்க போகுது. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு வேலை, அந்த வேலை ரீதியில் இருந்த மனச்சுமைகள் நீங்க போகுது. உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் நீங்க போகுது. இத்தனை நாளாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, நாம் எடுத்த முயற்சிகள் பட்ட பாடுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கல, நம்ம என்னதான் உழைச்சி பாடுபட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்களால ரிமார்க் உருவாகுது, என்னன்னே தெரியலன்ற ஒரு குழப்பம். அந்த குழப்பத்திற்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு மீண்டும் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் இடமாற்றங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையக்கூடிய தருணமாக இருக்கும். குடும்பம், சிலர் கணவன் மனைவி பிரிஞ்சு ரொம்ப தூரமாக வேலை செய்யக்கூடிய நிலைமைகள் இருந்திருப்பீங்க குடும்பத்திற்காக. அது எல்லாமே மீண்டும் அருகாமையில் வேலை செய்யக்கூடிய அமைவுகள் உண்டாகி குடும்பம் ஒன்றிணையக்கூடிய சூழல்கள் உருவாகும். வெளிநாடு முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாளவிகா யோகம் டாப் பொசிஷனில் வேலை செய்யும். இத்தனை நாளாக கை கொடுக்கல, கட்டின பணத்திற்குண்டான பதில் கிடைக்கல, இதோ அதோன்ட்டு அப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு முயற்சிகள் கைக்கூடி வருமானு நினைச்ச உங்களுக்கு இப்போ அதற்குரிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். மூவ் பண்ணுங்க. வெளிநாடு முயற்சிகள் கிடைக்கும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா 100% நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. உங்களுடைய திருமண விஷயமும் சரி, லைஃப் பார்ட்னர் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரி அழகாக கிளியர் ஆக போகுது. ஒரு நல்ல ரிசல்ட்டை உண்டாக்குறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகிறீங்க. 100% மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளிப்படையாக உண்மையாக ஓப்பனாக பேசின சில விஷயங்கள் குடும்ப ரீதியில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிடுச்சு. இதனால் 3வது நபர்களால் உங்கள் குடும்பத்தில் வந்த குழப்பங்களால் இன்றைக்கி நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்களும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி மீண்டும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி சேருவீங்க. ஏன்னா இந்த கலஸ்தர காடகன் சுக்கிர பகவான் யோக நிலையில் வரும் பொழுது 100% டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமைக்கு போனவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுலேயும் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, மறுமணத்திற்கு முயற்சி பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
இதில் குறிப்பாக சொல்லணும்னா திருமண முயற்சிக்கு முடிவெடுங்க. இப்போ இருக்கக்கூடியது குரு பகவான் அந்த இடத்துல இன்னொரு 4 மாதங்கள் மட்டுமே தான், 4 மாதங்கள் கூட இல்லை, 3 மாதம் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இருக்க போகிறார். இன்னும் கணக்கெடுத்தால் கரெக்டாக ஒரு 4 மாதத்துக்கு ஒரு 2-3 நாட்கள் குறைவாக இருக்குது. அப்போது இந்த காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்கள் திருமணத்தை முடிக்கணும். ஏன்னா குரு உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்காரு, குரு பார்வை இந்த இடத்துல இருக்கு, குரு பலம் உங்களுக்கு முழுமையாக இருக்கு. இந்த ஆதிக்கத்தில் எதை செஞ்சாலும் சக்சஸ்ஃபுல் அடையும். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருவுக்கு நேராக சூரியன் நிற்கிறாரு. இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்தான். மூவ் பண்ணுங்க. எத்தனையோ முயற்சிகள் எடுத்து திருமண தடைகளை சந்தித்த உங்களை பார்த்துட்டு போய் திருமணங்கள் நடந்து அவங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும். திருமண முயற்சிகள் எல்லாமே ரொம்ப பக்கமாக கொண்டு போய் கடைசி நேரத்தில் காரணம் இல்லாமல் சில ரிஜெக்டட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்க, சக்ஸஸ் கிடைக்கும், கவலைகள் வேண்டாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானது பார்வை டைரெக்டாக விழக்கூடிய இடம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அம்மாவுடைய வீடு. தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். தாய் வழி உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சலிப்புகள் விலகி அந்த ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சிலருக்கு ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ரொம்ப நாளாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதற்குரிய முயற்சிகள் எடுத்து எதுவும் கை கூடல, கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த முயற்சியை நீங்கள் செஞ்சிருவீங்க. நிறைய பேர் இப்போ வாங்கியிருப்பீங்க, சிலர் வாங்குவீங்க. வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டாக்கிடுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த 4ஆம் பாவம் எதற்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாளவிகா சுக்கிரனுடைய பார்வை எந்த இடத்துல கிளிக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு கட்டலன்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உருவாகும். நிறைய பேர் அதற்குண்டான அஸ்திவாரத்திற்குண்டான அமைப்பு, அதற்குண்டான வேலையை தொடங்கிட்டு இருப்பீங்க. தொடங்கக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகிடும். அடுத்தது பூமி வாங்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே பூமி விஷயத்தில் டாக்குமெண்ட் பிரச்சனை, சில இடங்கள் விற்க முடியல, வாங்கக்கூடிய பணம் கட்டி வாங்க முடியல, இந்த மாதிரியான தடைகள் இந்த நேரத்தில் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும். கேஸ்ட்ரிக், இந்த ஹார்ட், இந்த இடத்துல வலிக்கிறது, இந்த இடத்துல ரொம்ப அப்பப்போ வலி அதிகமாக இருக்குது. இந்த பெயின் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து இது எல்லாமே உங்களுக்கு பெயின் வருது. குறிப்பாக பேக், இந்த கை, இந்த ஜாயிண்டில் ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நிலைகள், இந்த நெக்கு வரைக்கும் அதை பாதிக்கும். இது பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு வரைக்குமே சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய வேலைகளையே உங்களை செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கும். கடந்த 2-3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, அது இதுன்ட்டு ரொம்ப பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க. அப்போது இது எல்லாமே கிளாரிட்டிக்கு வந்துடும். ஒரு அருமையான ஒரு ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. நீங்கள் திங்க் பண்ணுற விஷயமும் சரி, அடுத்தடுத்து செயல்படக்கூடிய விஷயம் சரி, ரொம்ப உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். மூவ் பண்ணுங்கள். 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்ப ரீதியில் உங்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்கால அமைப்புகள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. அவங்களுடைய வாழ்க்கை, திருமண மேன்மைகள் எல்லாமே கைக்கூடி வரும். செய்த திருமணம் டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகள் ஆகி இன்றைக்கி லைஃபே பிள்ளைகளுக்கு பிளாக் ஆகி நிற்கிது, நான் என்ன பண்ண போகிறேன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு இந்த பாவம், இந்த சுக்கிரனுடைய பாவமும் சரி, குரு பாவமும் சரி, குருவினுடைய பார்வையும் சரி ரொம்ப கை கொடுக்குற அளவுக்கு இருக்குது. 100% சக்ஸஸ்ஃபுல் உங்களை நோக்கி இருக்குது. மூவ் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் முக்கியம். பரல்கள் பொறுத்தே இந்த கிரகங்களுடைய பலம் மாறுபடும், அதனால் பலன்களும் மாறுபடும். அதனால் மூவ் பண்ணுங்க. ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவு எடுங்க. 100% சக்ஸஸ் கிடைக்கும். அப்போது உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.